வாழ்க்கையில சில பயமுறுத்தி, ஏலா என்றால் பயம் என்று அர்த்தம். பயப்படுத்துகிற ஒரு பள்ளத்தாக்கு, வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்து சத்ரு நம்மோடு கூட போராடுவான். தேவனுடைய பிள்ளையே, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். பயம் அவனால் செய்ய முடிந்ததையே செய்ய விடாம தடுத்துரும். இஸ்ரவேல் மக்கள்ல நிறைய போர் வீரர்கள் உண்டு. ஏன், சவுலே நல்ல ஒரு போர் வீரன் தான், நல்ல உயரமானவன், நல்ல பலசாலி. இஸ்ரவேல் மக்கள்ல எல்லாரோட அவன் தான் உயரமா, அவன் தான் பலசாலியா. ஏன்னா சவுலை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேதம் அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பார், உங்களுடைய ராஜா எப்படி இருக்கிறார் பார், அவனுடைய தோளுக்கிட்ட கூட எவனுமே இல்லை, அப்பேற்பட்ட ஆளை தான் நான் உங்களுக்கு ராஜாவை கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு பலசாலி, ஒரு நல்ல போர் வீரன், அப்படி இருக்கிற ஒருவனே பயம் வந்தது நிமித்தமாக இறங்கி யுத்தத்திற்கு வரவில்லை. நான் வரண்டான்னு சொல்லி ஒரு ராஜா என்ன பண்ணல, இறங்கி வரவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பயம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்க எங்கேயும் வெற்றி பெற முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் மக்கள் பயப்படுறாங்களோ, கலங்குறாங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாது. கிதியோனை பார்த்து என்ன சொன்னாரு, நீ பயப்படாது. மோசேயை பார்த்து என்ன சொன்னாரு, நீ பயப்படாது. யோசுவாவை பார்த்து என்ன சொன்னாரு, நீ பயப்படாது. எரேமியா பார்த்து என்ன சொல்றாரு, நீ பயப்படாது. மரியாதை பார்த்து என்ன சொன்னாரு, பயப்படாது. பயம் எப்பொழுது வருகிறதோ, நடுக்கம் எப்பொழுது வரும், அது எந்த பிரச்சனையானாலும் சரி, அது எவ்விதமான காரியமானாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறது பயப்படாது என்று சொல்லுகிறார். ஆனால் சத்ரு கொடுக்கிற பயமுறுத்தல்களுக்கு இந்த ஜனக்கூட்டம் அத்தனையும் பயந்தது. ஒருவன் மாத்திரம் முன்பதாக வந்தான். அல்லேலூயா. அவர்தான் தாவீது என்கிற மனிதன். அல்லேலூயா. துதிக்கிறவன் என்றைக்கும் எந்த சத்ரு அதிகாரங்களுக்கும் எந்த பயமுறுத்தல்களுக்கும் பயப்படுவதில்லை. துதிக்காத ஜெபிக்காத பிள்ளைகள், விசுவாசமற்ற பிள்ளைகள் தான் பயந்து பயந்து வாழ்வாங்க. அவன் ஒருவன் மாத்திரமே விசுவாசமா எழுந்து போனான். அவன் சரீரத்தில் பெரிய பலன் இல்லை, உயரம் இல்லை, வயதில்லை, அனுபவம் இல்லை, ஆனால் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், ஒரே பயம் 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 பயம். பயம் இருந்தால் உங்களை சிலந்தி கூட உங்களை பிடிச்சி உள்ள உட்கார வச்சுக்கோ. என்னது, சிலந்தி பூச்சி கூட உங்களை பிடிச்சி உள்ள வச்சுக்கோ. பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பயம் தேவையில்லை, தேவ பயம் தேவை. என்ன பயம் வேணும்? தேவனுக்கு பயப்படுறது இல்லை, மற்றது எல்லாத்துக்கும் பயப்படுவோம். நம்ம யாருக்கு பயப்படணுமோ, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறது இல்லை, ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சவுலுக்கு தேவ பயம் இல்லை. சவுலுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. சத்ருவை பார்த்தா பயம். தாவீதுக்கு தேவ பயம் இருக்குது, சத்ருவை பார்த்தா பயம் இல்லை. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? அப்போ பயம் இல்லாம விசுவாசத்தோடு சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், நான் உன்னை கொன்று போடுவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய விசுவாசத்தினாலே பயத்தை தள்ளினவனாக அவருடைய நாமத்தை பிடித்து கொண்டு வெற்றியை பெற்றான்.